Hi Jalebis, welcome back to my YouTube channel. நான் Krishanthi Karuppiah. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து first time cooking video ஒன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டாவே வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. சோ அத நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு dry roast பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் பாவிக்கக்கூடிய தாட்சியில் வந்து எந்தவித எண்ணெயுமே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா ரோஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து நல்லா முருகி தூளாகிற அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஆனால் கருவேப்பிலையுடைய கலர் வந்து மாறக்கூடாது. ரொம்ப கருகிற அளவுக்கு இல்லாமல் பச்சையாக இருக்கக்கூடிய அளவுக்கே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து உளுந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் மற்ற இனி வறுக்க போகிற எல்லா ஐட்டத்துக்குமே வந்து கிராம் கணக்கில் வந்து நான் சொல்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி பாவிச்சுக்கலாம். ஸோ உளுந்து வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸோ உளுந்தையும் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறது வந்து கடலைப்பருப்பு. ஸோ இங்கே வந்து நான் கடலைப்பருப்பு வந்து 25 கிராம் எடுத்துருக்கிறேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு அரைவாசி தான் வந்து கடலைப்பருப்பு எடுக்கணும். ஸோ கடலைப்பருப்பையும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. கருகிற அளவுக்கு வராமல் நல்லா ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துட்டா ஓகேவாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வறுக்க போகிறது பார்த்திங்கன்னா எள்ளும் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் வந்து எடுத்தால் சரி. ஸோ உளுந்து 50 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், எள்ளும் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் தான் எடுக்கணும். ஸோ எள்ளையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வந்து வறுக்கணும். எள்ளு வந்து குயிக்காக கருகிரும். ஸோ கரிஞ்சிராமல் வந்து அது தாச்சியில் போட்டு வறுக்கும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெடிக்கிற தருவாயில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓகேயாக இருக்கும். சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்குங்க. ஸோ நான் இது ரெண்டையும் வறுக்கிற டைமே வந்து பெருங்காயத்தூள் 12 கிராம் வந்து சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறவங்க வந்து நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் விட்டு அந்த பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்குங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தாலுமே வந்து 12 கிராம் அளவு எடுத்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அதே நம்ம ஏற்கனவே வறுத்த லிஸ்ட்டோட வந்து இதையும் சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம். இப்போ வந்து நம்ம தாச்சியில் வந்து நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 7 சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்றால் போல் வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து 7 காஞ்ச மிளகாய் போட்டால் போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நான் 7 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய காரத்துக்கு தகுந்தால் போல் வந்து நீங்கள் போட்டு வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காஞ்ச மிளகாயும் பார்த்திங்கன்னா கருகிற அளவுக்கு இல்லாமல் சாதாரண அளவுக்கு பொரியிற அளவுக்கு இருந்தால் வந்து ஓகேயாக இருக்கும். ஸோ நல்லா வந்து வறுத்து எடுத்துக்குங்க அந்த நல்லெண்ணெயிலேயே. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வந்து நார்மலாக வந்து இட்லி பொடி வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்ற சொல்கிறது. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் இல்லாமல் தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதில் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாகவே வந்து நம்ம வறுத்தெடுத்த காஞ்ச மிளகாயை வந்து போட்டு கோஸாக அரைச்சிக்கலாம். ஸோ ஓரளவு அது அரைப்பட்டதுக்கு பிறகு வந்து நம்ம வறுத்து வச்ச மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பொடியாக அரைக்கக்குள்ளே வந்து நல்லா மையாக அரைக்காமல் கொஞ்சம் கோஸாக வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றதுக்கோ இதுக்குமே வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் கடிப்படக்குள்ளே தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதோட வந்து ஒரு 1/4 கரண்டி அளவு வந்து நீங்கள் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு திரும்ப வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் நல்லா கொரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பதத்தில் வந்து அரைச்சி எடுத்திங்கன்னா ஓகேயாக இருக்கும். ஸோ இப்போது நம்மளோட இட்லி பொடி வந்து ரெடி ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இட்லி பொடி வந்து ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வடிவேல் ஸ்டைலில் வந்து ஒரு ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க, அதை தோசைக்கல்ல ஊற்றி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருக்கீங்கல்ல, ஆமாங்க, அதை அடிப்பக்கமா திருப்பி சரிங்க வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்புல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடிப்படியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்புல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் உள் சைடு லேசா கலாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய
தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்பல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு கம கம கமன்னு ஒரு ஊத்த. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிம்பிளான இட்லி பொடியை வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய்.